அடிமை கூட்டத்தை காட்டுங்க, காட்டுவீங்களா? இன்னைக்கு பாசிச பாஜகவால நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு உரிமைகளுக்கும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த மதுரையில ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா மதுரை மக்கள் நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அதை தமிழ்நாட்டுக்குள்ள சங்கி கூட்டத்தை நுழைய விட மாட்டோம்னு மிக தெளிவா இருக்கக்கூடிய கூட்டம் தான் இந்த மதுரை மண். இந்த தேர்தல் தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய தேர்தல் தான் இந்த சட்டமன்ற தேர்தல். மதுரை மக்கள் நீங்க எப்பவுமே விழிப்புணர்வோடு இருப்பீங்க. இந்த சட்டமன்ற தேர்தலையும் அதே விழிப்புணர்வோடு இருந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் வெங்கடேசன் அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். சரிங்களா? அலங்காநல்லூர் பாலமேடு ஜல்லிக்கட்டுக்கு ஆண்டாண்டுக்கு ஒரு வருஷமும் வருகை தரவன் தான் நானு. ஞாபகம் இருக்கா? ஒவ்வொரு முறையும் வந்துருவேன். அதனால எனக்கும் இந்த தொகுதிக்கும் அதிகமான தொடர்பு உண்டு. மிகப்பெரிய ஜல்லிக்கட்டு அரங்கத்தை நம்முடைய திராவிட மாடல் அரசு தான் இங்க கட்டி கொடுத்துச்சு. இன்னைக்கு வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் தான் அதிகமா வந்துட்டு போறாங்க. நம்ம ஊர் ஜல்லிக்கட்டோட புகழ் இன்னைக்கு மேலும் வளர்ந்துகிட்டே இருக்குன்னா நம்முடைய திராவிட மாடல் அரசு கட்டி கொடுத்த அந்த ஜல்லிக்கட்டு அரங்கம் மிக மிக முக்கியமான காரணம். அண்ணன் வெங்கடேசன் அவர்களை நான் அதிகம் உங்ககிட்ட அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சவர் தான் அண்ணன் வெங்கடேசன் அவர்கள். ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, வெறும் தேர்தல் மட்டும் உங்களை வந்து பாக்குறவர் நம்முடைய வேட்பாளர் கிடையாது. தினம் உங்களோட இருக்கக்கூடிய, உங்களோட பழகக்கூடிய, வருஷம் முழுக்க உங்களோட சுகதுக்க நிகழ்ச்சிகளை பங்கேற்று உங்க குடும்பத்தில் ஒருத்தரா இருக்கக்கூடியவர் தான் அண்ணன் திரு வெங்கடேசன் அவர்கள். கழகப்பணி, மக்கள் பணி ரெண்டுலயும் சிறப்பா செயல்படுபவர் அண்ணன் திரு வெங்கடேசன் அவர்கள். கடந்த 5 ஆண்டுகள்ல இந்த தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறார். ரொம்ப எளிமையோடு பழகக்கூடியவர், அன்போடு பழகக்கூடியவர். உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் கேட்டு அதையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர் அண்ணன் திரு வெங்கடேசன் அவர்கள். அண்ணன் வெங்கடேசன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும். செஞ்சிருவீங்களா?